எங்களுக்கு யாரும் எந்த அழைப்பு விடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் மது ஒழிக்கணும்னு போராடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் கட்சி உட்பட அத்துணை கட்சிகளும் மது விலக்கு கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இது யாராலும் மறுக்க முடியாது. ஆனாலும் அதே நேரத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மது என்பது மிக மோசமான ஒரு பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கியது இந்த திராவிட கட்சிகள் தான். திமுக மட்டும் இல்ல, அண்ணா திமுகவும் தான். அதாவது இவங்க திமுக சொல்றாங்க திராவிட மாடல் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது. இதுதான் திராவிட மாடல். 3 தலைமுறைகளை மதுவை கொடுத்து ஒழிச்சிட்டாங்க. இப்ப 4வது தலைமுறை ஒழிக்க பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு இப்ப மது. இந்த மது அடிமையில இருந்து வெளியில வரணும். அதற்கு யார் வேணா போராடலாம். அது நாங்க வரவேற்போம். அது ஜாதியோ கட்சியோ மதம் இனம் எல்லாம் அப்பாற்பட்டது. இந்த பிரச்சனை இது தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனை. அதாவது தமிழக அரசு மது விக்கல, மது திணிக்கிறது.